நேயர்களே நேருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக அதிமுக பிரச்சாரத்தை பத்தி பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் எடப்பாடி அவர்களை அடிமை எடப்பாடி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் கடைசி காலத்துல சிறை கைதியா வச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களும் அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற வகையில ரொம்ப எமோஷனலாகவும் நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க அப்படின்ற வகையிலும் விமர்சனத்தை கொடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேனா சின்னம் வைக்கிறத பத்தியும் பேசுறாரு. நீங்க உங்க செலவுல வச்சுக்க வேண்டியதானே, கடலை தான் வச்சாகணுமா அப்படின்னு விஷயம். ஏன் இந்த சமயத்துல கலைஞர் அவர்களை எடப்பாடி பழனிசாமி சீன்றாருன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் எடுத்து வைக்கிற வாதத்துக்கு எடப்பாடிட்ட பதில் கிடையாது. மத்தியில FCRAன்னு ஒரு இது வந்திருக்கு, சட்டம் ஒன்று வருது. இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நன்கொடை வாங்குறது, அதை பத்தின ஒரு கடுமையான ஒரு சட்டம் வருது. இனிமே இந்த சிறுபான்மை நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள்லாம் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் வருது. அதை பத்தி உன்னோட கருத்து என்னன்னு ஸ்டாலின் கேட்கிற எடப்பாடிட்ட, அதை பத்தி எந்த கருத்தும் கிடையாது. சரி, அதுதான் உடைய CBSE ஸ்கூல்ல 3வது மொழின்னு புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்துறாங்க, இந்திய இன்டைரக்டா கொண்டுறாங்களே, அதுக்கு உன்னோட பதில் என்னன்னா, அதுக்கும் எடப்பாடிட்ட பதில் கிடையாது. ஆக்சுவலா அவரோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, அந்த கடன் அது இதுன்னு இதை பத்தி பேசிட்டு இருக்காரே தவிர, பெண்கள் பாதுகாப்பு அது இதுன்னு பேசிட்டு இருக்காரே தவிர அதெல்லாம் பதில் இல்லை. அப்போ அந்த பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தும் போது, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி, நமக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, பாஜக பின்னாடி அதிமுக ஒளிந்திருந்து கொண்டு பாஜகவை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்து வைக்கும் போது, இவர் பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கி எதுவும் பேச முடியாது. பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கி பேசினாருன்னா இருக்கிற ஓட்டும் போயிடும். அதனால என்ன பண்றாரு, இன்டைரக்டா தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். அது ஏதோ ராசா பேசின ஒரு ஆடியோ வெளில வந்து நடுவுல, அதுல இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ, அதாவது ராசா யார்கிட்ட பேசுறாருன்னா, அதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு 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 திமுக பிரமுகர் ஒருத்தர், அவருக்கு ஏதோ தலைமை மேல ஏதோ ஒரு கோபம் போல் இருக்கு. அவருக்கு அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக ராசா பல விஷயங்களை பேசுறாரு அவர்கிட்ட. அந்த ஆடியோ அந்த பாஜக ஒரு சோசியல் மீடியால இருக்கிற பாஜக பிரமுகர் ஒருத்தர்கிட்ட கிடைச்சிருக்கு. அவர் அதை என்ன பண்ணிருக்காரு, வெளியிட்டு இருக்காரு. அதுல ஒட்டி வெட்டி எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க, அது கிளியரா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. அதுல இந்த கலைஞர் வீட்டில் சிறையில வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை உள்ள போட்டு அதை பிடிச்சிருக்காரு எடப்பாடி. அதாவது கடைசி காலத்துல கலைஞரை வீட்டு சிறையில வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த ஆடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியராவே இல்லை. அந்த ஆடியோ பல இடத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸோட தான் இருக்கு. அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி கூட அந்த ஆடியோ பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது. அதெல்லாம் இந்த காலத்துல எது வேணா பண்றாங்க, அதை பண்ணிருக்கலாம். அதனால ராசா உண்மையிலேயே அப்படி பேசியிருப்பாரா இல்லையான்றது, அது வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. அந்த பிஜேபி சோசியல் மீடியா பிரமுகருக்கு வக்கீல் நோட்டீஸ் ராசா கொடுத்திருக்காரு. அதை நம்ம ஒரு பக்கம் பாக்குறோம். அதுல இருந்தா இந்த விஷயங்கள் ரைஸ் ஆகுது. அப்போ அவருக்கு என்னன்னா, எடப்பாடிக்கு இந்த மாதிரியான கொள்கை ரீதியான விஷயங்கள்ல பதில் சொல்றதுக்கு முடியல அவரால. கொள்கை ரீதியான விஷயங்களை ஸ்டாலின் கிளப்பும் போது அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அதனால என்ன பண்றாரு, தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்கிறார். இந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிறாரு. காமராஜருக்கு கடற்கரையில் இடம் கொடுக்கல, பேனா சின்னத்தை வைக்கிறாங்க, அது இதுன்ற. கடைசியில பேனா சின்னம் அவங்க வைக்கிற மாதிரி ஐடியால இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அதை பத்தி பேசினாங்களே தவிர இன்னும் வைக்கிற முயற்சியில இறங்கினாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை இந்த வாட்டி ஆட்சிக்கு வைப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா அவங்க வைக்கலன்றதான் உண்மை. இதுவரையும் வைக்கல. அதை பத்தி ஒரு பேச்சு இருந்து அதை பெருசா நடவடிக்கை எடுக்கலன்றதான் உண்மை. காமராஜருக்கு கடற்கரையில் இடம் கொடுக்கல, அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறாரு. இந்த மாதிரி வேறு பல விஷயங்கள்லாம் ஜானகி அம்மாவுக்கு ஒண்ணும் பண்ணல அப்படிலாம் கையில எடுக்கிறாரு. அது எடப்பாடி கை கொடுக்குமா சார்? பர்சனலா போயிட்டாரு. நான் சொல்றேன், அதாவது நீங்க பாஜக கொள்கை ரீதியா ஸ்டாலின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கான இது இல்ல, வாய்ப்பு இல்லை. அதை பத்தின வாய்ப்பு இல்லைன்றதோட அதுக்கு அவர்கிட்ட பதில் கிடையாது. ஆக்சுவலா பாஜக அவர் என்ன பேசுவாரு, இவனு கேட்டா கொள்கை வேறு, கூட்டணி வேறு, மக்கள் விரோத விஷயங்களை நாங்க எதிர்ப்போம் அப்படின்லாம் பேசுவாரே தவிர, ஏன் இதை பண்ணிட்டாங்களே, இதுக்கு என்ன பண்ண போறேன்னா அதுக்கு பதில் கிடையாது. 3வது மொழியா இந்திய திணிக்கிற அளவுக்கு புதிய கல்வி மொழியை கொண்டிருக்காங்களேன்னா அதுக்கு பதில் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத இருக்காங்களேன்னா அதுக்கு பதில் கிடையாது. நாங்க வந்தா நிதியை வாங்கிடுவோம்னா, ஏங்க எங்களோட உரிமைங்க, அது நிதி கொடுக்கறது உங்களோட கடமை, எங்களோட உரிமை. தமிழ்நாட்டோட உரிமையும் இருக்கிற பாஜகவை நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஜல்ஜீவனுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, மகாத்மா காந்திக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க. கேட்டா நாங்க உங்களதும் இரு லாங்குவேஜ் கொள்கை தானே, அதிமுகவோடதும் இருமொழி கொள்கை தானே. அப்ப திமுக இருமொழி கொள்கையை கடைபிடிக்கும் போது அதனால ஏற்படுற விளைவுகள்ல மக்கள் பாதிக்கப்படும் போது நிதி இல்லாம அதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய கடமை அதிமுக கிடையாதா? அதிமுகவுக்கு இருக்கு இல்லையா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை கிடையாதா? அந்த பாயிண்ட்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. அதாவது திசை திருப்பி விடுறது, அதாவது வேற மாதிரி தனிப்பட்ட முறையில பேசுறது மூலமாக இதை அப்படியே சைட்லைன் பண்றது. என்ன கேட்டா இன்னைக்கு விருதுநகர்ல கூட பெருசா பதில் சொல்லிருக்காரு ஸ்டாலின். காமராஜருக்கு எப்படி அவர் அடக்கத்தின் போது கலைஞர் எல்லாம் பண்ணினாரு, அப்புறம் ஜானகி படத்தை எப்படி அசம்பிளியில திறந்து வச்சாரு போன்ற விஷயங்களை இன்னைக்கு கலைஞர் பேசியிருக்காரு. என்ன கேட்டா இதை திசை திருப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். திமுக
ம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எடப்பாடி கையில் எடுத்து என்ன பண்றாரு, அவருக்கு வந்து இப்ப தாவேகா வந்ததுனால பல இடங்கள்ல அதிமுக 3வது இடத்துக்கு போகுது சார். அவர் வந்து பிரச்சாரத்தை ரொம்ப மட்டரகமா கொண்டு போக பாக்குறாரு எடப்பாடி. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து மட்டரகமா கொள்கை ரீதியான ஒரு பேச்சுக்கள்ல இருந்து கீழே இறங்கி போக பாக்குறாரு. அவருக்கே வந்து தோல்வி பயம் வந்திருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல தாவேகா 2வது இடத்துலயும் அதிமுக 3வது இடத்துலயும் இருக்கு பல இடங்கள்ல. சில இடங்கள்ல தான் அதிமுக 2வது இடத்துல இருக்கு. கொங்கு மண்டலத்துல தான் 2வது இடத்துல இருக்கு. அதனால அவருக்கே தோல்வி பயம் வந்துடுச்சு. அதனால என்ன பண்றாரு, இப்ப தனிப்பட்ட தாக்குதல்ல இறங்குறார். அதுக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு ஒருபடி மேலேயே போயிட்டார். கலைஞரோட மரணத்தை பத்தி நீதி விசாரணை போடுவாராம். ஏன்னா உங்க அம்மா மாதிரியா அவர் இறந்து போனாரு. அவர் கடைசி வரையும் அவரை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பெரிய பெரிய மோடி உட்பட எல்லாரும் வந்து பார்த்தாங்க சார் அவரை. உங்க அம்மாவை மோடி வந்து பார்த்தாரா? ம். எடப்பாடி அம்மா மோடி வந்து பார்த்தாரா ஜெயலலிதாவை? மோடி பார்க்கவே முடியலையே. மோடி எங்க வந்தாரு? யாரை உள்ள விட்டீங்க பாக்குறதுக்கு? யாரையுமே உள்ள விடல. அதுல ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால ஆறுமுகசாமி கமிஷன் போட்டாங்க. நீதி விசாரணை ஓபிஎஸ்ஏ கேட்டாரு, போட்டாங்க. இவருடைய மரணத்துல இவர் வந்து கடைசி வரையும் எல்லாரும் பார்த்துருந்தாங்க. அவரால பேச முடியலையே தவிர, அவருக்கு நினைவுகள் கொஞ்சம் இதா இருந்ததே தவிர, மற்றவங்க எல்லாம் அவரை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாரு இவரு? அவரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் மரணத்தை பத்தின ஒரு இது போடுவோம், விசாரணை போடுவோம்னா, ஏதாவது இதெல்லாம் கேட்டு சிரிக்கிறதா என்னன்னு பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஜெயலலிதா என்ன சூழல் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, என்ன சூழல் இறந்து போனாங்கன்றது பெரிய பேசுபொருளா அப்ப இருந்ததை பார்த்தோம். கலைஞர் அப்படியா இருந்தாரு? கலைஞரை எல்லாரும் பார்த்துருந்தாங்க சார். அவர் நினைவு இல்லாத போது கூட பல பெரிய தலைவர் வந்த போது அவரை பார்த்துருந்தாங்க சார் அவரை. அதனால வந்து அவர் ஏதோ இறங்கிட்டார், வேற மாதிரியான பிரச்சாரத்தை இறங்கிட்டார். அந்த பிரச்சாரத்தை வலைக்குள்ள வந்து திமுக விழக்கூடாது. அவர் அந்த வலைக்குள்ள திமுக அப்படின்னாங்கன்னா பிரச்சனை. அதனால அவங்க கொள்கை ரீதியா எப்படி பாஜக எதிர்க்கிறாங்களோ, எப்படி பாஜக அதிமுக எப்படி பாஜகவோட கூட இருக்கோ, அது ரெண்டுத்தையும் எப்படி அட்டாக் பண்றாங்களோ அந்த பாணியிலேயே அவங்க போறது பெட்டர். திசை திருப்ப பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. தனிப்பட்ட முறையில தாக்குதலை கையில் எடுக்கிறார். அதனால இந்த வலையில வந்து ஸ்டாலின் விழக்கூடாது. நீங்க சொல்றபடி பார்க்கும்போது இப்போ ரொம்ப பர்சனலா எடப்பாடி அவர்கள் போறாரு. திமுக அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா அது இந்த பிரச்சாரமே டூ பர்சனலா மாறிடுமோ அப்படிங்கிற டவுட் இருக்கு சார். எப்படி பாக்குறீங்க? திசை திரும்பிடும். எப்படி அந்த திசை திருப்பல வந்து பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ரொம்ப லெவல்ல அது ரொம்ப தரம் தாழ்ந்து கூட போகும் பல இடங்கள்ல. அதனால திமுக சைலண்டா வந்து எப்படி இப்போ ஒரு கொள்கை ரீதியா பாஜக எப்படி திமுக கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க, 2வது திமுகவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அதே மாதிரி அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும், பாஜக எப்படி பின்னாடி இருந்து அதை ஆட்சி செய்யும், தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு மத நல்லிணக்கம் கெடும், அந்த ஆங்கிள் பிரச்சாரம் பண்ணிட்டு போனாலே போறோம். ஆனா அதே சமயத்துல இதுக்கு வந்து திமுக பதில் சொல்லலைன்னா எடப்பாடி சொல்றத விஷயத்துல வச்சு பல கதைகள் உண்டாகும் இல்லையா? இப்ப ஜெயலலிதா மரணத்துல கூட அந்த சமயத்துல பல வதந்திகள் பல பேச்சுகள் அடிபட்டது. அதே போல இந்த விஷயத்திலும் வந்துட்டு பல வதந்திகள் உருவாகலாம் இல்லையா? அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் சார். அது ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ விஜய் எவ்வளவோ பேசுறாரு, ஸ்டாலின் பதில் சொல்றாரா? சொல்றது இல்லைல்ல. அதனால ஆக்கப்பூர்வமான விஷயம் ஒரு எதிர்ப்பு, ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு நியாயமான விமர்சனங்களை வச்சாருன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில இறங்கி அடிச்சாரு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிரச்சாரத்தோட திசையே மாத்திரும். தேவையில்லாம அவரோட வலையில விழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தொடர்ந்து நீங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை பாஜக பத்தியோ, பாஜகவுக்கு துணை இருக்கிற அதிமுக பத்தியோ நீங்க தொடர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வச்சுட்டு போனாலே போறோம். ஸ்டாலின் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கீழே இருக்கிற பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பதில் சொல்லிப்பாங்க. எடப்பாடிக்கு அவங்க பதில் சொல்லிப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டாலின் வந்து தன்னுடைய கவனத்தை வந்து திசை திருப்பாம அந்த எப்படி ஒரு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி அப்படின்றத சொல்றாரோ அந்த வகையிலேயே போயிட்டு அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் பத்தி பேசிட்டு அதிமுக ஆட்சி எப்படி நடந்தது, அது எவ்வளவு மோசமா இருந்தது, அந்த விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனா போறோம். அதுவே போகணுன்றது என்னுடைய கருத்து. எடப்பாடியோட வலையில விழக்கூடாது. இன்னும் ரொம்ப பர்சனல் லெவல்ல போகும். அப்புறம் அது வந்து பிரச்சாரத்தையே திசை திருப்பிடும். இந்த விவகாரத்தை ஒட்டி இன்னொரு விஷயமும் பரப்பப்படுது சார். அது என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை சிறைவாசத்துல வச்சிருந்தாரு, அது வேற கணக்கு. ஆனா அதே சமயம் கலைஞர் இருக்கும் வரையில் ஸ்டாலின் அவர்களை தலைமை இடத்துக்கு வரவே விடல. அது வந்து கலைஞரோட ஸ்ட்ராட்டஜியா இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார் ஸ்டாலின் கலைஞர் எப்படி சார் வந்து ஸ்டாலின் தலைவர் ஆக முடியும்? எப்படி சார் ஆக முடியும்? அவருக்கு உடல்நலம் சரியில்லை. அவர் செயல் தலைவர் வரையும் வந்தாரு சார். செயல் தலைவர் வரையும் வந்தாருல்ல. எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்டா போட்டாங்களா இல்லையா? கடைசியில செயல் தலைவராக இருந்தாரா இல்லையா? திமுக செயல் தலைவராக இருந்தாரா இல்லையா? கொஞ்ச நாள் இருந்தார்ல. ஒரு டெத்தும் போது ஒரு திமுக செயல் தலைவராக தான் இருந்தாரு அவரு. அதனால அவர் இருக்கும்போது எப்படி தலைவராக வர முடியும்? கலைஞருக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனைனா, அப்ப அந்த சமயத்துல நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்போ வைகோ பிரச்சனை எல்லாம் வந்து போச்சு. நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க. அன்பழகன் போன்றவங்க எல்லாம் இருந்தாங்க. கோசிமணி போன்றவங்க தான் இருந்தாங்க. மன்னை நாராயணசாமி போன்றவர்கள், அன்பில் தர்மலிங்கம் போன்றவர்கள், நல்ல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்து கலைஞரும் வந்தாரு. கடைசி காலத்துல வந்து இப்ப அன்பர் பேராசிரியர் ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி இவரை பையனை கொண்டு வைக்கிறதுன்றது அவருக்கு அவர் யோசிச்சார்.
தன்னுடைய பையனை கொண்டு வைக்கிறதுக்கே யோசிச்சாரு. அதனாலதான் வந்து ஸ்டாலினுக்கு 35 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலா 36 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு கட்டமும் அவர் ஈவன் 89 ஆட்சிக்கு வந்த போது கூட மந்திரி பதவி எல்லாம் கொடுக்கவே இல்லையே. ஸ்டாலினுக்கு மந்திரி பதவி கொடுக்கவே இல்லையே. 96லயும் மேயர் தானே கொடுத்தாரு ஆக்சுவலா. 2006க்கு அப்புறம் தானே சார் மந்திரி ஆறாரு ஸ்டாலின். 96லயும் 2001லயும் மேயரா தானே ஆறாரு அவர் ஆக்சுவலா. அதனால கலைஞரை ரொம்ப கேர்ஃபுல்லா தன்னுடைய பையனை வந்து கொண்டு வரது கூட ரொம்ப யோசிச்சு தான் கொண்டு வந்தார். அவரே தன்னுடைய உழைப்பு மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா தான் அவரும் மேல வந்தார் ஆக்சுவலா. அது வந்து அந்த வந்தது வந்து இயல்பா வந்தது. கடைசியில் அவர் இறந்து போன போது இயல்பா வந்தது. அப்படி இயல்பா வந்ததுனாலதான் இப்ப 5 வருஷமா அவர் நிக்கிறார், மக்கள் முன்னாடி நிக்கிறார், மக்களோட அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு ஆக்சுவலா. ஒரு முதல்வர் கேண்டிடேட்டா மக்களோட அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு. ஆனா நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து கலைஞர் இருக்கும்போது அவர் எப்படி விடுவார்? அவர் தான் தலைவர். அவர் எப்படி வந்து அவர் வந்து பையனுடைய வளர்ச்சியை வந்து அவரே வந்து மெதுவா தான் கொண்டு வர்றாரு. ஏன்னா அவர் சீனியர்ஸ் எல்லாம் மதிப்பு கொடுக்குறாரு. அதனால அவரே தான் மெதுவா தான் அவர் பையனுக்கான ஏற்றத்தையே மெதுவா தான் கொடுக்குறாரு. கட்சியை வளர்க்கறதுக்கு தான் பையனை பயன்படுத்துறாரு. இளைஞரணி செயலாளரா கட்சியை வளர்க்கறதுக்கு தான் பையனை பயன்படுத்துறாரு தவிர பதவி கொடுக்கறது வந்து ரொம்ப லேட்டா தான் கொடுக்குறாரு. 89 கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? இப்போ ஸ்டாலின் உதயநிதிக்கு பண்ற விஷயங்கள் என்டர்லி வேற மாதிரி இருக்கு. ஆனால் கலைஞர் ஸ்டாலின் டீல் பண்ண விஷயம் இருக்குல்ல, ரொம்ப மெதுவா தான் கொடுத்தாரு. ரொம்ப அவசரப்பட்டு எதுவுமே பண்ணல. அதனால கலைஞரே கொடுக்க விரும்பலாம் கிடையாது. என்னன்னா கலைஞர் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க முடியாதுன்ற லெவல்ல இல்ல, அவரே யோசிச்சார். மற்ற சீனியர்ஸ் எல்லாம் கவர் பண்ணி நம்மளோட பையனை நம்ம வந்து கொண்டு வச்சா அது மற்றவங்க எல்லாம் எப்படி நினைப்பாங்களோ யோசிச்சுதான் மெதுவான வளர்ச்சி தான், ரொம்ப ரொம்ப மெதுவான வளர்ச்சி தான் அவர் வந்தார். கட்சியில பாடுபட்டு கட்சிக்காக உழைச்சி அதுக்கப்புறம் ஆட்சி எம்எல்ஏ அப்புறம் மேயர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் மந்திரியாராரு. அதனால கலைஞரே கொடுக்க விரும்பல அதெல்லாம் கிடையாது. கலைஞரே என்ன நினைச்சாருன்னா அவர் மெதுவா வந்தா போறோம், அவர் வந்து அவசரம் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா அதை எப்படி திசை திருப்பினாங்கன்னா, கலைஞருக்கு வந்து பதவி வெறி இருந்தது. கட்சி நான் சாகும் வரையில் கட்சி என்கிட்ட தான் இருக்கணும்ன்ற ஒரு வெறியில தான் வந்துட்டு முதலமைச்சர் அவர்களை ஸ்டாலின் அவர்களை வந்து தலைமையிடத்துக்கு வரவிடாம பண்ணாரு அப்படிங்கிற கருத்து இதன் மூலமா பரப்பப்படுது. அவர் தான் சார் தலைவரா இருக்க முடியும், வேற யார் இருக்க முடியும்? அதுல வெறியாது, அதுல என்ன வெறி இருக்கு? அதுல அவர் தான் தலைவர். இல்ல அந்த இடத்த விட்டு அவர் வந்து ஒதுங்கிட்டு ஸ்டாலினுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பரிதாபப்படுறாங்க. எது கொடுக்கணும்? அது பரிதாபப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்கள் தான். அப்படி பரிதாபப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் திமுக எதிர்ப்பாளர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அக்கறை திடீர்னு இதுல? ஸ்டாலினுக்கு கொடுக்கலையேன்னு ஒரு அக்கறை ஏன் வருது உங்களுக்கு? ஸ்டாலினுக்கு கொடுக்கறது கொடுக்காது கலைஞரோட இஷ்டங்க. அவர் வந்து உயிரோட இருக்கார், உடல்நிலை சரியில்லாம இருக்கார். அப்படி ஒருத்தர் இருக்கும்போது, தலைமை பொறுப்புல இருக்கும்போது அவர் எப்படி வந்து கட்சியே எப்படி விரும்பும் இன்னொருத்தரை கொண்டு அங்க வைக்கிறதுக்கு? நான் கேட்கிறேன், ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில 3 மாசம் இருந்தாங்கல்ல, நீங்க பொதுச் செயலாளரை மாத்திட்டீங்களா? பொதுச் செயலாளர் ஆக்டிங் பொதுச் செயலாளர் சசிகலான்னு போட்டீங்களா? இறந்து போன பிறகு தானே போட்டீங்க. அவங்களே 6 மாசம் வரையும் ஆஸ்பத்திரியில இருந்தா வச்சுக்கோங்க, 1 வருஷம் வரையும் ஆஸ்பத்திரியில இருந்தா வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பீங்க? அதே பொதுச் செயலாளர் கண்டினியூ பண்ணிருப்பாங்கல்ல, உடனே மாத்திருப்பீங்களா? முதல்வர் பதவினா மாத்தி ஆகணும், ஏன்னா அவங்களால செயல்பட முடியாது, ஒரு ஆக்டிங் முதல்வர் போடணும், அது வேற விஷயம். கட்சி பதவி சொல்றேன், கட்சி பதவியில நீங்க எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்கல்ல. உடல்நிலை சரியில்லாதனால அப்படிதான் வச்சிருப்பீங்க. பல பேர், பல தலைவர்கள் உயிரோட இது மாதிரி கோமா ஸ்டேஜ்ல அதெல்லாம் போகும்போது கட்சி பதவியில எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு ஹானர், அது ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு கௌரவம் இல்ல. அவங்க தலைவரா இருந்திருக்காங்க, அத்தனை வருஷம் கட்சிக்காக பாடுபட்டு இருக்காங்க. அவங்க இறக்கும் போது அந்த கட்சியோட தலைவரா இறக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? எதுக்காக எடுக்கணும்? எதுக்காக அவர் விட்டு கொடுக்கணும்? நம்ம இறந்து போன பிறகு அவர் தான் வருவார் தெரியும். அவர் செயல் தலைவர் வரையும் கட்சி அவரை வந்து ஸ்டாலினை வந்து செயல் தலைவர் வரையும் கொண்டு போறாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அப்ப அடுத்த தலைவர் அவர் தான். அப்போ உயிரோடு இருக்கிறவரையும் கலைஞர் தான் தலைவர். ஏன்னா அது வந்து ஒரு கௌரவம், மரியாதை. அந்த கட்சிக்கு பாடுபட்ட அந்த தலைவருக்கு மரியாதை. அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை வந்து அந்த பதவியில இருந்து அவர் எடுக்கக்கூடாது. அதுதான் அடிப்படையான விஷயம். அதை விட்டுட்டு இன்னும் இந்த மாதிரி பதவி வெறி அது இது இல்ல, அல்பத்தரமா இருக்கு அதெல்லாம். இறுதியாக சார், இப்போ பிஜேபியா அடிச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டே இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகங்களா செஞ்சுட்டு இருக்காங்க, துரோகத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் துணை போய்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இது வந்து களத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்ல பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது களத்துல ஒரு சின்ன பாயிண்டா தான் இருக்குது, அது பெரிய ரெலவெண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி பாக்குறீங்க? பெரிய பாயிண்ட் இல்லை சார். இப்ப 24 பார்லிமெண்ட்ல அது கை கொடுத்தது இல்லை சார். 19 பார்லிமெண்ட்லயும் கை கொடுத்தது, 21 அசம்பிளிலையும் கை கொடுத்தது. 21க்கு அப்புறம் மத்தியில ஆட்சியில் இருக்கிற பாஜக திமுக என்னென்ன பண்ணாங்களோ அதுவும் கை கொடுத்தது. ஆக்சுவலா அதை சொல்லிதான் ஓட்டு வாங்கினாங்க 24 பார்லிமெண்ட்ல. அதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு சார். இது வந்து அசம்பிளி தேர்தல் அப்படின்னா எங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து எந்த விதத்துல பாதிச்சாங்க, எங்களை வந்து ஆக்டிவா நாங்க செயல்படுறதை எந்த விதத்துல தடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்கு சார். நிதி கொடுக்காத இருந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய, ஏன்னா நீங்க அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ கூட இந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயத்த கொண்டு போயிருப்பாங்க சொல்ல முடியாது. அது பார்லிமெண்ட் தேர்தலில் கொண்டு போனாங்க. ஏன்னா மத்தியில நடக்கிற எலெக்ஷனால கொண்டு போனாங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ல அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டி போட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்ப திமுகவுடைய பிரச்சார பாணி கொஞ்சம் மாறி இருக்கும். கொஞ்சம் மாறிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிமுகவை டார்கெட் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டீங்க. 2 பேரும் ஒண்ணா வரும்போது, அப்ப தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்யற விஷயங்களுக்கெல்லாம் நீங்க அத பத்திலாம் எந்த கேள்வியும் நீங்க கேட்காத இருக்கீங்க. நிதி கொடுக்காத இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம். அதை பத்தி அதிமுக கவலைப்படாம இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து பாஜகவுக்கு பின்னாடி அதிமுக ஒளிஞ்சிருக்கும் போது அந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து திமுகவுக்கு இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயுமே நாங்கள் இணக்கமாக இருந்தோம், அதனால எங்களுக்கு தேவையான நிதி கிடைச்சது, திட்டங்கள் கிடைச்சது. ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலுக்காகவே பாஜக எதிர்க்குன்னு சொல்லி எதிர்நிலைப்பாட்டுல இருந்து தமிழ்நாடு மக்களுடைய நலனை கெடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தானே அவர் பேசுறாரு. சார் மும்மொழி திட்டத்தை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? இருமொழி கொள்கை. அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா சொல்லணும், நான் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிறேன்ட்டு. இருமொழி கொள்கை ஏற்றுட்டு செயல்படுற திமுகவுக்கு நீங்க இந்திய திணிக்கிற ஒரு விஷயத்தை புதிய கல்வி திட்டம் மூலமா கொண்டீங்கன்னா அது எப்படி சார் எடுத்துக்க முடியும்? இதுல என்ன அரசியல் இருக்கு? கொள்கை வழி நின்று போராடிட்டு இருக்காங்க சார். நாளைக்கு வந்து நீங்க இருமொழி கொள்கை தானே, அப்ப நாளைக்கு இந்திய திணிச்சா ஒத்துப்பீங்களா நீங்க? இல்லங்க நீங்க இந்திய கொண்டு வாங்க, பிஎம்சி ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க, இந்திய கொண்டு வாங்க, அப்பதான் துட்டுன்னா அதை ஏத்து 3 மொழியை கொண்டு வருவாரா? இந்திய கொண்டு வருவாருங்க எடப்பாடி கொண்டாந்தாருன்னா அப்புறம் அவருடைய கொள்கைக்கு என்ன மதிப்பு இருக்கு? கொள்கை ரீதியான விஷயம் தாங்க இது. இப்ப மகாத்மா காந்தி ஊரக வளர்ப்பு திட்டத்தை ஒழிச்சு கட்டாங்க. ஒழிச்சு கட்டிட்டு என்ன பண்றாங்க? அதுக்கான துட்டை கொடுக்காது இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது வாய் திறக்கிறாரா? அது அந்த அது செயல்பட்ட போதே அது சரியா செயல்படல. 45 நாட்கள் தான் வேலை கொடுத்தாங்க. அதை பத்தி ஏதாவது வாய் திறந்தாரா எடப்பாடி? சரி, ஜல்ஜி வந்துக்கிறதுக்கு வாய் திறந்தாரா? அதுல மாநில அரசு பங்களிப்பு இருக்கு. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுக்காக வாய் திறந்தாரா? கீழடி விஷயத்துக்கு வாய் திறக்கிறாரா? ஏன் அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து இந்த சிறுபான்மை மசோதா வந்திருக்கு. இப்போ இந்த வெளிநாட்டுல இருந்து நன்கொடை வாங்குற விஷயங்கள்ல அது சிறுபான்மை நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களுக்கு பெரிய அடியா இருக்கும். அதை பத்தி வாய் திறக்கிறாரா? அதனால ஒரு கொள்கை வழியில நீங்க போயிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அதனால ஏற்படுற பாதிப்புகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டா திமுக அதை பார்த்துட்டு பேசாம இருப்பாங்களா? நீங்க பேசாம இருப்பீங்களா சொல்லுங்க? நீங்க வந்து உதயமின் திட்டத்தை ஏத்துனீங்க. நீங்க ஏத்துனதுனாலதான் இப்போ விவசாயத்துக்கு மின்சாரத்தை இலவச மின்சாரத்தை கட் பண்ணுங்க, மின்சார மோட்டார் போடுங்கன்னு ப்ரெஷர் பண்றாங்க. ஆனா வந்து திமுக கவர்மெண்ட் அதை பண்ண மாட்டேன்றாங்க. இலவச மின்சாரத்தை கட் பண்ணுன்றாங்க, பண்ண மாட்டேன்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தை ஏத்துன்றாங்க, மின் கட்டணத்தை ஏத்துன்றாங்க. நீங்க இருந்தா ஏற்ற மாட்டீங்களா? நீங்க இருந்தா ஏற்றவும் தானே செய்வீங்க. எல்லாரும் ஏத்தின்னு தானே இருப்பாங்க. அதனால நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. திமுக வைத்து நீங்க பலவிதமான பிரச்சாரங்கள் பண்ணலாம். அதுல உங்க கொள்கை ரீதியாகவும் நீங்க கொஞ்சம் உறுதியா இருக்கிறத காமிக்கணும். அதை விட்டுட்டு இருமொழி கொள்கை உங்களுக்கும் உண்டு, திமுகவுக்கும் உண்டு. அப்ப அந்த அந்த கொள்கை காரணமா திமுக வந்து மத்திய அரசு வந்து பழி வாங்குதுன்னா அது நீங்க பார்த்துட்டு அதை வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா என்ன இணக்கமா இருந்தீங்க? நீங்க ஆட்சியில இருந்த போதே மத்திய அரசு உங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்களா? நீங்க வெள்ளத்துக்கு நீங்க கேட்ட நிதியை கொடுத்தாங்களா? நீங்களே பட்ஜெட்ல படிச்சீங்கல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்கல, நீங்க தானே படிச்சீங்க. அப்ப மட்டும் என்ன உங்களுக்கு வந்தது? மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்களாம், அதை பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான். ஏன் கொடுத்தாங்கன்னா 2013 எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். யூபிஏ ஆட்சியிலேயே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுக்கணும்ன்றது யூபிஏ ஆட்சியில் எடுக்கப்பட்ட தீர்மானம். அதை இவங்க செயல்படுத்தினாங்க. அந்த வழியில உங்களுக்கு வந்தது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் இருந்ததா? 13க்கு அப்புறம் ஜெயலலிதா தானே ஆட்சியில் இருந்தாங்க, ஏடிஎம்கே தானே ஆட்சியில் இருந்தது. அப்போ மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. அதுல என்ன இருக்கு? அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? உத்தரப்பிரதேசல இதை விட அதிகமா கிடைச்சிருக்கு. நம்மளுக்காக 11, அவங்களுக்கு 22. பெரிய மாநிலம் 22. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சார். 2013 யூபிஏ கவர்மெண்டோட கொள்கை முடிவுது. ஆக்சுவலா மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அதுதான் இவங்க செயல்படுத்தினாங்க. நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, அதனால வந்தது. திமுக ஆட்சியில் இருந்தாலும் வந்திருக்கும். அது கொடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாலிசி லெவல் டிசிஷன் அது. ஓகே சார், பல்வேறு முக்கியமான விஷயங்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.